அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் உழைப்பால் உயர்ந்த மனிதர்களை சந்தித்து அந்த வெற்றியின் பின்னணி குறித்து விவாதித்து வருகின்றோம். அந்த வகையில் கேரி இண்டோ லாஜிஸ்டிக் நிறுவன கம்பெனியினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு ஜேவியர் பிரிட்டோ அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம். அடிப்படையில் நீங்கள் தேவக்கோட்டையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தற்பொழுது கடல் கோட்டையை ஆளுகின்ற அளவிற்கு ஒரு தொழிலதிபராக உயர்ந்திருப்பதை பற்றி, அதனுடைய வெற்றியினுடைய பின்னணி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். நான் தேவக்கோட்டையில் ஒரு பெரிய குடும்பத்தில் 12 பிள்ளைங்க உள்ள குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அம்மா நல்ல எஜுகேட்டட், ஃபாதர் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க. இந்த வகையில் எங்களுடைய தாய் தந்தை ஆரம்பத்தில் இருந்தே குழந்தைங்களுக்கு வசதிகள் குறைவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. அந்த வகையில் எங்களையெல்லாம் வெளியூருக்கு அனுப்பி, எங்கள் அண்ணெல்லாம் மதுரை சென்ட் மேரிஸ் போனாங்க. என்னையை திண்டுக்கல் சென்ட் மேரிஸ்க்கு அனுப்பி அங்கே போர்ட் ஸ்கூலில் படித்தோம். அப்போ படிக்கிறப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். கிராஜுவேஷனுக்கு சென்ட் ஜோசப் திருச்சி பின்னால் எம்காமுக்காக லயோலா காலேஜ் வந்தோம். சென்னையை பற்றி நிறையா தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம தேவக்கோட்டையிலையும் திண்டுக்கல்லையும் இருந்துட்டு சென்னைக்கு ஒரு பாடு, உலகம் எவ்வளோ பெருசு, இங்கே எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடாது, வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் பட்டுச்சு. ஸோ எம்காம் முடித்த உடனே எங்கள் ஃபாதர் மதர் ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால பொருளாதாரத்தினுடைய நிலைமை சரி கிடையாது. ஸோ நாங்களாக சில இடங்களில் வேலை செஞ்சு அது மூலமாக சம்பாரித்து இந்த மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸை முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போது உங்களுடைய ஆரம்ப காலகட்டங்கிறது ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறத நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நான் எங்கள் பரம்பரையிலேயே எல்லாருமே எங்கேயா டீச்சராக இருப்பாங்க, இல்லைனா எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு துறையில் வேலை செஞ்சு தான் பழக்கம். யாருக்குமே சொந்தமாக சொல்லி செஞ்ச எங்கள் பரம்பரையிலே ஒரு கிடையாது. அந்த வாய்ப்புகள் அமையலை. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் இல்லை. அதனால் யாருமே அதை பற்றி ஒரு எஃபர்ட் எடுக்கலை. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும்னு யாருமே ஒரு எஃபர்ட் எடுக்கலை. அதுவும் ஈஸியாக வேலையும் கிடைச்சிது. அதனால் மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறதுலையே அப்படியே போயிடுச்சு. சார், இப்போது ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை ரிசைன் பண்ணிட்டு தனியாக புதுசாக ஒரு துறையில் இறங்கும் பொழுது உங்களுக்கு பயம் இல்லையா? இல்லை, அதுவும் ஆக்சிடென்ட்ல தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதாவது காட்ஸ் வேஸ் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்தில் என் வாழ்க்கையில் அது ரொம்ப கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பாஸ் என்னை கூட்டின்னு போனவரே 1 வருஷம் கழித்து அவர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டார். சார், அவர் போன ஒரு பாடு அங்கே இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த டைமில் நான் யோசித்தேன், ஏன் நம்ம ஏதாவது சொந்தமாக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. அப்போ ஓரளவு கொஞ்சம் அந்த ஷிப்பிங்கை பற்றி கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதலீடு இல்லாமல் குறைஞ்ச முதலீடோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது கஸ்டம் புரோக்கர் ஜாப் தான் முடியும். அதாவது கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த சில ஸ்மால் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நானே பர்சனலாக அப்போ நான் பைக்கில் இருந்தேன், நானே ஹார்பருக்கு போயிட்டு எல்லா பேப்பரெல்லாம் நானே பாஸ் பண்ணி என்கிட்ட ஒரு 230 லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டேன். ஒரு 4 பேர் என் கூட ஜாயின் பண்ணாங்க. அவங்களும் மோஸ்ட்லி விவரம் தெரிஞ்சவங்க கிடையாது, ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஜாயின் பண்ண உடனே நான் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு தான் தொழிலே கற்றுக்கிட்டேன் சொல்லப்போனால். தொழில் தொடங்கி கம்பெனி ஆரம்பி, ஏன்னா நான் ஒருவேளை கம்பெனி தொடங்கினதுனால தொழில் கற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கொண்டு போய் நீச்சல் தெரியாதவனை கொண்டு போய் குளத்தில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது நீத்தி வெளியே வந்து தான் ஆகணும். எனக்கு இந்த பக்கம் பேக்ரவுண்டு அவ்வளோ பெருசு கிடையாது. ஏதாவது வேலை செஞ்சு என் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணணும், அதே சமயத்தில் என்னுடைய ஃப்யூச்சரையும் நான் பார்க்கணும். இந்த மாதிரி நிலைமையில் உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்போ நானே பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு நைட் அண்ட் டே பார்க்க மாட்டேன். நானே மார்க்கெட்டிங்கு, நானே டாக்குமெண்டேஷனு, நானே கிளியரன்ஸு, நம்மளே கொண்டு போய் டெலிவரி, அப்புறம் ஃபைனலாக அந்த செக்கையும் வாங்கிட்டு நானே பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவேன். என்ன ஸ்மால் செக்ஸ் வரும், இதெல்லாம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் சேர்த்து. அப்புறம் யோசித்தேன், நம்ம கஸ்டம் புரோக்கர் ஜாபில் இருக்கிறோம், இது மட்டும் இருந்தால் பார்த்தாது, நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட்டும் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு முதல்ல ஃபைனான்ஸில் ஒரு 2 வண்டி போட்டேன். அதை போட்டுட்டு அப்படியே அந்த டிரான்ஸ்போர்ட் விஷயம் நம்ம மெதுவாக ஆரம்பித்தேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துறையில் ஒவ்வொரு பிஸ்னஸாக நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப வேகமாக போக முடியல.
ஏன்னு கேட்டிங்கன்னா முதலீடு இல்லை. முதலீடு இல்லை. அதனால் இல்லை, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஐஏஎஸ் படித்து ப்ரிலிமினரி மெயின் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த துறையில் தனியாக ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அப்போது அதை விட்டுட்டு நம்ம இதில் வர்றோமே அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் இல்லையா? ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா எங்கள் அப்பா நான் எப்படியாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டார். இங்கே கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு நல்லபடியாக நல்ல மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். பட் ஏன்னா எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இப்படியே இருந்து வேலை செய்கிறதுல என்னப்பா பிரயோஜனம், யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே. நான் வந்து உங்ககிட்ட நான் பணம் கேட்கல, எனக்கு 3 அட்டெம்ப்ட் இருக்குது, இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு ஏஜுக்குள்ளே வந்து 3 அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி ஆகணும். எனக்கு அப்போ 24 வயசு தான். அப்போ நான் சொன்னேன், ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், 6 மாதம் முடியலையா இன்னொரு தடவை எழுதி இதோட நல்ல மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் என்னை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, நீ பண்ணுறா, உன்னால் முடியும், உனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஸ்பீடு வேகம் இருக்குது, நீ பண்ணி பாரு, முடியலன்னா பார்க்கலாம், நானும் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா சில நகையெல்லாம் அடகு வச்சு கூட கொடுத்தாங்க. கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் மீதியை நான் வந்து சம்பாரிச்சதெல்லாம் போட்டு, அப்புறம் என் பிரதர் மெல்கேர் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இதெல்லாம் வச்சு தான் ஒரு சின்ன லெவலில் அப்படி ஆரம்பித்து நம்மகிட்ட இருந்த பசங்களும் ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆண்டவ புண்ணியத்தில் எனக்கு வந்தவங்களும் நல்லவங்களும் அமைஞ்சாங்க. இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இதில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் நம்புறீங்க? கடின உழைப்பால் இது வந்ததா நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை கால்குலேட்டிங் ஒரு காலம் தான் இது சக்ஸஸ் ஆனது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்று வந்து கடின உழைப்பு. நான் ஒரு அழகான வார்த்தை வாசித்தேன், அதாவது ஸ்டெப்ஸில் ஏறுறங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதே லிஃப்ட்டில் போகிறது லக்கு நம்பி இருக்கிறது. ஏன்னா லிஃப்ட்டு எப்போ வேணாலும் ஆஃப் ஆயிரும், ஸ்டேர் கேஸு எப்போதுமே இருக்கும், எப்போதும் நடந்து போயிடலாம். அதனால் ஸ்டேர் கேஸுங்கிறது நமக்கு ஹார்ட் ஒர்க் மாதிரி. ஸோ நான் எப்போதுமே ஹார்ட் ஒர்க்கை ஒன்றா தான் நம்பி இருந்தேன். ஒன்று ஆனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுறது இல்லையே. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த ஹார்ட் ஒர்க்னால நமக்கு பயன் அளிக்குமா, எவ்வளோ தூரம் பயணித்து கொண்டிருக்கிறோம், டைமை வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. இந்த நம்ம தமிழில் சொல்லுவாங்க, மாங்குன்னு வேலை செய்கிறது, அது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸோடு வேலை செய்கிறது. நான் சொல்கிற மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து 18 மணி நேரமும் படிக்கலாம், 6 மணி நேரமும் படிக்கலாம். ஆனால் சில சமயத்தில் பாருங்கள், 6 மணி நேரம் படிக்கிறவன் நல்ல மார்க் வாங்குறான், அவனும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், பட் வித் அ டிஃப்ரெண்ட் டெக்னிக். இப்போ எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்னைய மாதிரி நிறைய பேர் ஆரம்பித்தாங்க கம்பெனி. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியரிங் ஃபார்வர்டிங்காகவே இருக்காங்க. காரணம் என்ன, நான் அப்போவே யோசித்தேன், வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்குது இந்த லாஜிஸ்டிக்ஸு, இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்தியாவில் வந்து நிச்சயமாக லிபரலைசேஷன் வரும். வர்ற சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நம்மளே எக்யூப் பண்ணிக்கணும். அப்படி எக்யூப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லித்தான் முதல்ல கஸ்டம் புரோக்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வாங்கி டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வேர் ஹவுஸை லீஸுக்கு எடுத்தேன். வேர் ஹவுஸ்க்கு லீஸுக்கு எடுத்தோன்னே இந்த கண்டெய்னர் கான்செப்ட் புதுசாக இருந்ததுனால ஏன் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன், கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுங்கிறது நம்மளுடைய மினி போர்ட். அங்கே வந்து கப்பல் மட்டும் கட்ட மாட்டாங்க, பட் கண்டெய்னர் ஸ்டோரேஜ், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே நடக்கும். அதுக்கு ஒரு பெரிய லேண்டு வேணும், கிரெயின்ஸு மற்றதெல்லாம் வேணும். ஸோ அந்த சிஎஃப்எஸ் ஆரம்பித்தேன். சிஎஃப்எஸ் ஆரம்பித்த உடனே ஓகே, நிறைய பேர் உடனே கார்கோவை கிளியர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பாண்டிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்படுத்தணும். அப்படின்னா பாண்டிங்கில் வச்சா உடனே கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட வேண்டாம், கொஞ்சம் நாள் கழித்து கட்டி எப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கோ கட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாண்டிங் ஸ்டேஷன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன், இந்த பாண்ட் பண்ணி ஒரு படம் ஏன் நம்ம டெலிவரி நம்ம வண்டிகளை வச்சு பெங்களூரு, ஹைதராபாத், சவுத்தில் ஏன் நம்ம டெலிவரி கொடுக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிஸ்னஸ்லேயே அப்போவே 20 வருஷத்துக்கு முன்னாடியே எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. சைனாவில் நான் ஒரு கார்கோவை எடுத்தேன்னா, கண்டெய்னர் எடுத்தேன்னா, அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி அதை ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கார்கோவை எடுத்துகிட்டு போய் வேர் ஹவுஸில் வச்சு எப்போல்லாம் கிளையண்ட்டுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த கார்கோவை டெலிவரி கொடுத்து அந்த ஃபைனலாக அது பேர் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, அது கடைசி வரைக்கும் நம்ம செய்ய முடியுங்கிறத ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் 1992 ஒரு லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. லிபரலைசேஷன் ஆரம்பித்தா ஹானரபிள் நரசிம்மராவ் அவங்க பீரியட்லேருந்து ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாத்தையும் அப்போ என்ன பண்ணாங்க, வெளிநாட்டில் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் ஸ்லோவாக உள்ளுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்போ உள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக வளர்ந்துருக்குது. இப்போ அப்படி வர்ற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து
எந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேட்டர்கிட்ட போவாங்கன்னா, யார்கிட்ட சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லா சர்வீசஸும் யார்கிட்ட ஒன்றா இருக்குதோ ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா அவன் வந்து 10 பேர்கிட்ட பேச விரும்பல. அது மட்டும் இல்லாமல் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட எல்லா லாஜிஸ்டிக் சர்வீசஸ் இருந்தால் எஃபிஷியன்ட் சர்வீஸ், ஐ மீன் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கொடுக்க முடியும். காஸ்டிங்கில் வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியும். மற்றவங்கள விட காம்படிட்டிவாக நான் வந்து காஸ்டிங் ப்ரைஸை குறைச்சி கொடுக்க முடியும். இதனால என்னாச்சுன்னா, ஒரு 2000க்கு அப்புறம் 2004க்கு அப்புறம் எனக்கு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸினுடைய அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதுதான் நான் சொல்றது. ஹார்ட் ஒர்க்குக்கும் இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்குக்கும் வித்தியாசம் என்னன்னா, நான் வந்து வெறும் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டே ஆரம்பிச்சு அதுலேயே ஹார்ட் ஒர்க் இருந்தால் இந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கியிருப்பேன், அவ்வளோதான். அடிப்படையில் தொழில் அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது ஒன்றை ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அடுத்தடுத்து, அதாவது அகலக்கால் வைப்பது வெற்றியினுடைய இலக்கணம் அல்ல. அப்படி செய்தவர்கள் பெரும்பாலும் தோல்வியைத்தான் தழுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ணிருக்கீங்களே, எப்படி? ரொம்ப நம்ம நாட்டிலே நல்ல பழமொழி இருக்குப்பா. அது அகல உழுகிறத விட ஆழ உழுகணும். இந்த ஆழ உழுகிறது என்னன்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹரிசாண்டல் டைவர்சிஃபிகேஷன், வெர்டிக்கல் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தளவில் ரிலேட்டட் ஃபீல்டு, அதை நான் நீங்கள் சொல்கிற அகலக்காலுங்கிறது, இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், திடீர்னு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதை விட்டுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதை விட்டுட்டு ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத பிஸ்னஸ். ஆனால் ஷிப்பிங்கை பொறுத்தளவில் இந்த தொடர்புடைய பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தா தான் ஃப்யூச்சரில் சர்வை பண்ண முடியும். அதாவது த ஹோலிஸ்டிக் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் முழுமை அடைய வேண்டும் என்றால் ஒரு துறையில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் சூப்பர் மார்க்கெட். அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மளிகை கடைக்கு போவோம். மளிகை கடையே ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டு தான். அப்போ அது தெரியாமல் தான் நம்ம மளிகை கடைன்னு சொன்னோம். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அரிசிலேருந்து எல்லாமே இருக்கும். பட் அப்புறம் மாடர்ன் கான்செப்ட் என்ன சொன்னாங்க, சூப்பர் மார்க்கெட்டு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன வேணால் பார் கோடிங்கு, அப்புறம் உங்களுக்கு சிஸ்டம்ஸு, அப்புறம் பில் ஜெனரேஷன், இந்த மாதிரி புதுமைகளை புகுத்துனாங்க. ஸோ ஒருத்தர் வந்து உள்ளே போன உடனே அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் ஒரே இடத்துல எடுத்துடணும். தேவையில்லாமல் அவங்க இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மல்டி சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட் வந்துச்சு. அப்போ உங்ககிட்ட சர்வீசஸ் ஃபுல்லாக உங்ககிட்ட இருந்தால் தான் இந்த சர்வீஸினுடைய கண்ட்ரோலிங் ஃபேக்டர்னால ஃபாஸ்டஸ்ட் சர்வீஸ் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதனால வந்து இது வந்து அகலக்கால் நீங்கள் சொல்லக்கூடாது, இது வந்து ஆழ விழுகிறது, ஆழமாக வைக்கிறது. இப்போ நதியில் வாட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சலனமே இருக்காது. அப்படின்னா அந்த இடத்துல ஆழம் அதிகம்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் சலனம் இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க. ஆறு ஓடும்போது அது வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆழமாக போகும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது தானே தன்னம்பிக்கை உங்களை வருது. சப்போஸ் தொடர் தோல்விகள் வருது அப்படிங்கும்பொழுது அதிலிருந்து எப்படி அவங்க வெற்றியை நோக்கி பயணப்படுறது? அது நீ பாருங்க, ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது என் வாழ்க்கையில் நான் வந்து நிறையா துன்பங்களையும் தோல்விகளையும் சந்திச்சிருக்கேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காரணம் என்னென்னா, நான் 100 முறை ஜெயித்தவன் அல்ல, 1000 முறை தோற்றவன் சொல்வார். அதனால தான் நமக்கு பல அரிய கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இளைஞர்கள் கூட இந்த காலத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்செட் ஆயிடுறாங்க. அந்த தோல்வியை பார்த்தோன்னே அவங்களால தாங்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல. இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கன்னா நான் எப்போதுமே சொல்கிறது அதான். இப்போ நான் இப்போ வந்து 5 ரிஸ்க் எடுப்பேன். 5 விதமான தொழில் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 நம்ம ஷிப்பிங்கில் எனக்கு நல்லாவே தெரியும் 5லேயும் நான் ஜெயிக்க முடியாது. ஆனால் எடுப்பேன். ஏன்னா நான் அந்த 5ஐயும் எடுக்கலைன்னா ஜெயிக்க போகிற 3 எனக்கு கிடைக்காதே. இல்லை, இப்போ 2 விஷயம் இருக்குது. 5ஐயும் எடுத்து அதில் ஒன்று சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறத ஏதாவது ஒன்று எடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குது. எப்போ ஒருத்தர் வந்து புது ஜென்ரேஷனில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறானோ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓஹோ, நீங்கள் தோல்வியை வேணும்னே சந்திக்கிறீங்க. வேறு வழியே இல்லை. நான் தோல்வியை சந்திக்கிறேன்னா இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு கிடைச்சிருக்காது. தோல்வியில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி பயணப்படுவதற்கு நீங்கள் அந்த ஒரு கோல் மட்டும் சொல்கிறேனே. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு டெல்லியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன், பாம்பேயில் ஓப்பன் பண்ணேன், கடன் ஓப்பன் பண்ணேன். ஆனால் என்னாச்சு, அங்கே இருக்கிறவங்க சரி கிடையாது, என்னால் ரன் பண்ண முடியல, மூடிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்தேன் சவுத்துக்கு. அப்பா முதல்ல நம்ம சவுத் இந்தியாவை ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணேன், சவுத் ஃபுல்லாக டூர் அடித்து சவுத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி நல்ல ஆளுங்களை போட்டு
பண்ண இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி நார்த்துக்கு போனேன். ஃபார்ச்சுனேட்லி ஓப்பன் பண்ணும்போதே பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணி, ஏன்னா என்கிட்ட ஃபைனான்ஸ் இருந்தது, பீப்புள் இருந்தாங்க. இந்த 5 வருஷத்தில் நான் 20 வருஷத்தில் அடையிற சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன். அது எதனால எனக்கு வந்துச்சு தெரியுமா? நான் அங்கே போய் இருந்து பல விதங்களை பார்த்து தோல்வி அடைஞ்சு திருமணம். பார்த்தீங்களா, தோல்வியில் கற்றுக்கொண்டதை வெற்றின் படிக்கட்டா மாத்திருக்கீங்க. ஆமாங்க. அது திருப்பி போகும்போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணேன். நாளில் இன்டர்நேஷனல் லெவலுக்கு காம்படிட்டிவ் லெவலுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த ஷார்ட் பீரியடில் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற காம்படிட்டர் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுது உங்களால்? ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பீப்புளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, அவங்களோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வராங்க. அவங்கக்கிட்ட வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு கஸ்டமர்ஸோட ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. இது மூணுமே நமக்கு இல்லை. ஒரே அட்வான்டேஜ், நம்ம லோக்கலைஸ்டு, அது இந்தியாவை சார்ந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் ஃபார்வர்டுங்கிற ஒரே இது தானே ஒழிய மற்ற விதமான அந்த பெரிய பேக்கப் கிடையாது. அதுக்கு நாங்கள் செஞ்சது ஒரே இது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கெரி, ஒன்று நான் வந்து இன்டர்நேஷ்னலாக என்னுடைய பிரான்ச்சஸ் ஆரம்பித்து போகணும். தென் ஒன் இந்தியன் கம்பெனி பிகம்ஸ் இன்டர்நேஷ்னல். இல்லைன்னா அதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும். வெற்றி பெற்றால் பெறுவோம், ஏன்னா அங்கே ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா டைம் ஸ்பேன் ரொம்ப அதிகமாகிடும். பை த டைம் நீங்கள் திரும்பும்போது வாழ்நாள் குறுகிய நாள், திரும்பும்போது உங்களுக்கு டைம் இருக்காது. இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னலாக ஏற்கனவே நல்ல சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்க குரூப்போட ஒரு ஜாயின் வெஞ்சர் வைக்கிறாங்க. அப்படி தான் இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிட்டுங்கிற கம்பெனி வந்து இப்போ கெரி இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ்னு மாறி இருக்கு. எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் மூலமா நம்ம வந்து குளோபல் ஃப்ரைட் ஃபார்வர்டரா, குளோபல் ஷிப்பிங் பீப்புளா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த குளோபலைசேஷன் ஆகும் பொழுது இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அல்லது ஒரு பாசிட்டிவான மூவ் நோக்கி தான் போயிட்டு இருக்கா? வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது? குளோபலைசேஷன் ஜாயின்ட் வெஞ்சருங்கிறது நம்ம எடுத்துக்கிற பொறுத்து இருக்கு. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது நம்ம ஃபேமிலி கம்பெனியா இருக்கணும், இந்த ஃபேமிலியில் உள்ள ஷேர் ஹோல்டிங் வெளியில் போகக்கூடாது. அப்போ என்ன ஆகும், ஒரு லெவலோட நின்றுவீங்க, ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் க்ரோ ஆக முடியாது. இப்போ நான் க்ரோ ஆகணும்னா நான் சொன்ன ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெர்மனன்சி கொண்டு வரணும். பெர்மனன்சினா என்ன? இப்போ எனக்கு என்னுடைய வாழ்நாள் எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? த வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டிஸும்பாங்க. இப்போ என்னை சார்ந்து 3000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. டைரக்ட் இன்டைரக்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்போது அந்த 3000க்கு மேலே இருக்க உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எவ்வளோ பேர் டிபெண்டன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக நீங்கள் ஒரு பெர்மனன்சி கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க வந்து பிக் பிரதர்ஸ், வெரி குட் ஃபைனான்ஸ் மசில் பவர் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களால வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து நிறைய விஷயங்களை ட்ரை அவுட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பெரிய பெரிய வேர் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி பெரிய பெரிய டெலிவரிஸ் கொடுத்து இதெல்லாம் இருக்குது. இப்போ கெரியோட நான் சேர்ந்ததுக்கு காரணமே, கெரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வராங்க வேர்ல்டில், நம்பர் 1. நம்பர் 2, கெரிக்கிட்ட வந்து இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறீங்க. ஜிஎஸ்டியில் மெயினாக வந்து என்ன முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, இந்த டாக்ஸஸில் இருக்க கன்ஃபியூஷன் போகுது. அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டாக்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டாவது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக் போஸ்ட் இஷ்யூஸு, நிறைய பிரச்சனைகள், இன்டர் ஸ்டேட் டியூட்டி எல்லாம் போகுது. இதனால் என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபாஸ்ட் ஆகும். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர் ஹவுசிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கோடவுன்ஸ். முன்னாடி கோடவுன்ஸ் சொல்லுவோம், இப்போ வேர் ஹவுஸ் எல்லாம் இப்போ அல்ட்ரா மாடர்ன் வேர் ஹவுசஸ் வந்தாச்சு வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட. நீங்கள் ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா எந்த ரேக்கில் என்ன இருக்குது, மைன்யூட் ஐட்டம் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி இல்லைன்னா நான் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு வேர் ஹவுஸ் வைக்கணும், கர்நாடகாவில் ஒரு வேர் ஹவுஸ் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டியூட்டி ஸ்ட்ரக்சர், அந்தந்த இடத்துல நான் டெலிவரி ஏற்படுத்தணும். இப்போ இந்த கான்செப்டே எப்படிங்க, அதான் சொல்கிறேன், ரீடிஃபைனிங் த வேர் ஹவுசிங் கான்செப்ட்டுங்கிறது ஜிஎஸ்டினால் உருவாகும்.
அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இது தொடர்பான நிறுவனங்கள் அதிகமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க. இன்டர்நேஷனல் லெவலில் கேரி 10 இடத்துக்குள்ள இருக்குது. அப்போ நீங்க அவங்களோட டைப் பண்ணும்போது இந்திய அளவில் உங்களுடைய நிறுவனம் எந்த இடத்துல இருக்குது? எங்களுது ஏற்கனவே நாங்கள் இந்த டாப் 3ல தான் இருக்கிறோம். அதாவது ஷிப்பிங்கில் எல்லா சர்வீஸையும் அண்டர் ஒன் ரூஃபில் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை, டாப் 3ல நாங்கள் இருக்கிறோம், ஆல்ரெடி இருக்கோம். பட் கெரியினுடைய இம்பேக்ட் அவங்களுடைய இது இப்போ தான் வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட 45 மில்லியன் ஸ்கொயர் ஃபுட் வேர் ஹவுஸ் மட்டும் ஏஷியாவில் இருக்கு. அல்ட்ரா மாடர்ன் வேர் ஹவுசஸ் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்க்கு அகில உலகத்தில் அவங்க வந்து வேர் ஹவுசிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்டாக இருக்கிறாங்க. அதே போல தான் இப்போ ஜிஎஸ்டி வந்த ஒரு பாடு நாங்கள் பெரிய பெரிய வேர் ஹவுசஸ் ஆல்ரெடி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். டெல்லியில், பாம்பேயில், சென்னையில், பெங்களூர் ஆல்ரெடி இருக்கு. அதை இன்னும் நாங்கள் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா அது வந்து பெரிய லெவலில் போகும்போது இன்னும் பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும், இன்னும் காஸ்ட் எங்களால் கம்மி பண்ண முடியும். இந்த ஜிஎஸ்டி தாண்டி ஏஎஃப்எஸ் இந்தியாவில் முதலாக கொண்டு வந்தது நீங்க தான். இது போன்று இந்த துறையில் மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற போது எது இதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து இந்த ஏஎஃப்எஸ்ங்கிறதே இப்போ ஏற்கனவே வந்து கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போர்ட். அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து 2011 இதை ஆரம்பித்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பித்ததுனால இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளே பண்ண வேண்டியதாக போச்சு. என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஏர்போர்ட்டில் நடக்குதோ அதே கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ், எல்லா செக்யூரிட்டி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்கே நடக்குது. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அங்கே 4 நாள் எடுத்தால் இங்கே 2 நாளில் முடிச்சிடலாம். இப்போது ஏர் பிஸ்னஸில் வந்து லீட் டைம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளைக்குள்ளே கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்குறீங்கிறது தான் முக்கியம். இட் இஸ் an எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏர்போர்ட். அப்படிங்கிறப்போ நம்ம ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் காஸ்ட்டையும் குறைக்கலாம். இதில் உங்களுடைய நிறுவனத்தினுடைய டேர்ன் ஓவர் இயர்லி எவ்வளோ இருக்கும்? இப்போதைக்கு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட டேர்ன் ஓவர் வந்து 1500 கோடியை தாண்டிட்டு இருக்கோம். உங்களுடைய பிஸ்னஸ் கான்சன்ட்ரேஷன் தவிர பொதுப்பணிகளில் பிறருக்கு உதவக்கூடிய வகையில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா டீச்சர். எங்கள் அம்மா வந்து திருச்சியில் தேவகோட்டைக்கு அப்புறம் திருச்சியில் வந்து இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன கிண்டர் கார்டன் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசை. பண வசதி இல்லாதனால முடிக்க முடியல. அப்போ தான் நானும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுனால என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. அந்த வகையில் என்னாச்சுன்னா, சரி எங்கள் அம்மா பேர்லேயே எஸ்எம்ஆர் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து 17 வருஷத்துக்கு முன்னாடி செயின்ட் புரூட்டோஸ் அகாடமின்னு சொல்லி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பித்தோம். அப்புறம் செயின்ட் புரூட்டோஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நினச்சேன் இந்தியாவில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் எஜுகேஷன், பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த ஜிஎஸ்டி வரும் இந்தியாவில் எங்கேருந்து லாஜிஸ்டிக்ஸினுடைய, பிகாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா அவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குது இந்தியாவில். ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டுங்கிறது நம்ம ஜிடிபியோட டைரக்ட் இம்பேக்ட் இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் லாஜிஸ்டிக்ஸுக்கு இதை குறைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஜிடிபி ஏறும். அந்த அளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இந்தியாவில் ஹையாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி எங்கெங்கே ஈஸ் ஆஃப் டூயிங் இந்த இதெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை குறைக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டில் யூரோப்பில் எடுத்திங்கன்னா இது 9% ஓவரால் இதில். பட் நம்மது பார்த்தீங்கன்னா 13% லாஜிஸ்டிக் காஸ்ட். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜிடிபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் என்ன பண்ணேன், ஒரு 8 எம்ப்ளாய்மெண்ட்ஸை எடுத்து அதுக்கு 16 சப்ஜெக்ட் தேவை, லாஜிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட். அதில் ஒரு 4-5 சப்ஜெக்ட் ஹியூமனிட்டிஸ் ஆட் பண்ணேன். ஹியூமனிட்டிஸ்னால் என்ன, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், ஹியூமன் பிஹேவியரல் சயின்ஸு. நான் லெக்சரராக இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம யூனிவர்சிட்டிக்கு சஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டு எஜுகேஷன் கொண்டு வந்து இப்போ பிபிஎம் லாஜிஸ்டிக்ஸ்னு வச்சுருக்கோம், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ்னு வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் முடிச்ச ஒரு பாடு இல்லை, இது வந்து நீங்கள் தனியாக கல்லூரி தொடங்கி அதில் இது பாடத்திட்டமாக வச்சிருக்கேன். இட்ஸ் கால்ட் செயின்ட் புரூட்டோஸ் காலேஜ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். அப்போது உங்களுடைய கல்லூரியில் இது தொடர்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கு கட்டாயம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா? இதுவரைக்கும் நாங்கள் எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். அது இல்லாமல் என் ஒய்ஃப் வந்து சீக் ஃபவுண்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீக் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணால் மெயினாக வில்லேஜஸ்லாம் நிறைய அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த வில்லேஜஸில் போயிட்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இந்த டெய்லரிங் ஆரம்பிக்கிறது, அது ஆரம்பிக்கிறது, லோக்கல் பீப்புளுக்கு வந்து வேரியஸ் அதர் இது பண்ணி கொடுக்கறது. அந்த சீக் ஃபவுண்டேஷன் மூலமாக
நிறைய இதை பசங்களையும் படிக்க வைக்கிறோம், வேற காலேஜஸ்ல இருக்கவங்களையும் மற்ற காலேஜுங்க படிக்கிறதுக்கு உதவி செய்யறோம். தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்களுக்கு இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு? இப்போ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்களுக்கு மேல சர்வீஸ்ல எல்லா துறைகளிலும் நீங்க சர்வீஸ் பண்றீங்க. அதை விட தொட்ட துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அதுல குறிப்பா படிக்கின்ற மாணவர்கள் அல்லது வேலைக்கு சேர விரும்புகின்ற மாணவர்கள், அது விளையாட்டுத் துறையில் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு உதவி கேட்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள முடியுமா? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சீக் ஃபவுண்டேஷன்ல காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மெரிட்ஸ் ஆஃப் இதை பார்க்குறோம், அப்ரைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த உதவிக்கு அவங்களுக்கு உண்மையா தேவையா, தகுதி இருக்கா? ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் எப்படி வருவாங்கன்ட்டு, அதெல்லாம் ஸ்க்ரூட்னைஸ், அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. நிச்சயம் தகுதியும் திறமையும் இருந்தால் நிச்சயம் கண்டிப்பா எங்களுடைய ஆர்கனைசேஷன்லையும் சரி, நாங்க பண்ணியிருக்க அந்த ஃபவுண்டேஷன்லையும் சரி, நம்ம பண்ணியிருக்க ஃபுட் ஸ்டால்லையும் சரி, வெப்சைட்டே போட்டிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எங்க இருந்தா கூட வாங்க, நாங்களே ட்ரெயின் பண்றோம். உங்களுக்கு பெரிய வாய்ப்பு என்னன்னா, பெரிய பெரிய ஃபுட்பால் பிளேயர்ஸோட அலாங் சைடில் நீ இப்போ இதில் தான் டிவியில் தான் பார்த்துருப்பா அவங்களெல்லாம். அவ்வளோ பெரிய அவங்களோட விளையாடும்போது உனக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன், ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு ஒரு பெரிய ஆளை உருவாக்கக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதனால இப்போ நம்மளாம் எப்படி வளர்ந்துருக்கோம், நமக்குன்னு ஒரு ஹீரோ இருந்தாங்க இல்லையா? இந்த அப்துல் கலாம்லாம் பார்த்தீங்கன்னா. உங்களுடைய ஹீரோ யாரு? எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மதர் தெரேசா. நான் வந்து அந்த அம்மா வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது கேட்டாங்க, அம்மா நீங்கள் வந்து எங்கே போக விரும்புகிறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் நரகத்துக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன நான் எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்கள் நரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நான் வந்து நரகத்தில் தான் நிறைய பேர் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நான் இறந்தும் அங்கே போய் அவங்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க, அதே மாதிரி அப்துல் கலாம், அந்த சிம்பிளிசிட்டி. எந்த தான் வாழ்க்கையில் நம்ம உயர்வு நிலைக்கு வந்தாலும், ஒன்று நம்மளை வளர்த்து விட்டவங்களை மறக்கக்கூடாது, ரெண்டாவது நம்ம கூட இருக்கவங்களை வளர்த்து விடணும், மூணாவது நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உனக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து சரிவர பயன்படுத்திக்கொள். ஐடியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களை தொடர்பு கொள்றாங்க, எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா நான் வளர முடியும் அப்படின்னு கேட்டா நிச்சயம் அதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. இப்போ 2-3 பேருக்கு வந்து என்ன பண்ணேன், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, என்ஜினியரிங் படித்தவங்க. ஓகே பண்ணுங்க, 2 வண்டி வாங்க, பேசிக் இதை சொல்லி கொடுத்தேன். இந்த 2 வண்டியை வச்சு இப்படி பண்ணுங்க, ட்ரைனிங் எடுத்துங்க. டிரைவருக்கு என்ன பண்ணணும், என்ன டீசல் இங்கேருந்து இங்கே போனால் எப்படி வரும், என்னென்ன மாதிரி ட்ரக் வேணும், உனக்கு பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் கொடுக்க சொல்கிறேன். 2 வண்டியை 4 வண்டியாக்கு, 4 வண்டியை 10. இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இதுக்கு பேங்க்கு லோன் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. நீ சொந்தமாக சம்பாதிப்ப. இந்த பிஸ்னஸ்லேருந்து வேறு எது போ. இப்போ நீ ட்ரெய்லர் பிஸ்னஸ்லேருந்து லாரி பிஸ்னஸ் போனால், லாரி பிஸ்னஸ்லேருந்து வேன் பிஸ்னஸ் போனால், ஏன் நாளைக்கு வந்து லக்ஸரி பஸ் கூட ரன் பண்ணலாம், ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட வர்றவங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு வர்றவங்ககிட்ட என்கரேஜ் பண்ணுறது. சார், இப்போ இளைஞர்கள் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, எம்பிஏ முடிக்கிறாங்க, ப்ளஸ் டாக்டரேட் முடித்த இளைஞர்கள் கூட ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு வேலைக்கு வர்றாங்க. இது சரியான அணுகுமுறையா? என்னையை பொறுத்தளவில் அந்த அணுகுமுறை முழுமையாக தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலத்து இளைஞர்கள் அவங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து தான் படிக்கணும். மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க கம்பல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான படிப்பையும் எடுத்தால் அதில் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுகின்ற பொழுது முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி கிடைக்காத வரைக்கும் ஒரு ஆர்டினரி ஜாப் பண்ணுறவங்க கூட பெரிய திருப்தி இருக்கும். ஆனால் பிகாஸ் அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான் அதை பண்ணுறதுல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுலையும் சரி, எடுக்கிற வேலையிலையும் சரி, அது என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஏதோ நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய, நான் போகிற வேலையில் எதை புதுமையாக நான் கற்றுக்க போகிறேன், ஹவ் ஐ எம் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், நான் இன்னோவேட்டிவாக என்ன திங்க் பண்ண போகிறேன், என்னுடைய நிர்வாகத்துக்கு நான் எந்த விதத்தில் நான் புதுமையாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், அப்படி நினச்சி பார்க்க சொல்லுங்கள். இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள்னா, விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்பி செஞ்சு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போது ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலும் அதில் முழுமையாக அர்ப்பணித்து ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிளுங்க, என்கிட்ட டிரைவர் வேகன்சி இருக்குது. ஒரு என்ஜினியருக்கு போய் நான் டிரைவர் கொடுக்க முடியுமா? ஏதாவது வேலைன்னா டிரைவர் கூட தான் வேலை.
என்ன வேலைங்கிறத அவன் தீர்மானிக்கணுங்க. பேசிக் நான் தான் சொல்கிறேனே, இப்போ டிரைவர் வேலை கொடுத்தா அவன் ஹாப்பியாக இருப்பானா? அப்போ வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவனுக்கே தெரியல இங்கே வந்து நீ பியூனாக இருப்பியா, டிரைவராக இருப்பியா, அல்லது டெலிவரி பாயாக இருப்பியா, உனக்கு என்ன வேலை வேணும்? சார் நான் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிறேன். அப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருப்பியா? வாட் யூ வாண்ட்? அல்ல சார், இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டர்ல பெரிய கம்பெனியில் இல்லாம ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சின்ன வேலை கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிறது, அல்லது அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் அட்லீஸ்ட் போய் சேர்ந்துக்கிட்டு பிறகு படிப்படியா அவருக்கு விரும்பிய இடத்துல போய் மாறிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அதை தான் நான் நிறைய தடவை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிர்வாகத்திலேயே இப்போ கம்ப்யூட்டர் வந்தோன்னா ஓகேப்பா அந்த கம்ப்யூட்டரில் இடிபி டிபார்ட்மெண்ட்டில் போடுங்க வேலை செய்யட்டும் நம்ம சொல்கிறோம். ஆனால் சில பேர் வரவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு குவாலிஃபிகேஷனுக்கு இது சம்மந்தமே வேணாம் சார், நான் வந்து மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனுங்கிறது நீ எப்படி பேசணும், எப்படி உன்னை ப்ரெசென்ட் பண்ணணும், நீ எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் உனக்கு கொடுக்கறது. அது வந்து வேலை வாய்ப்புக்குன்னு நம்ம படிக்கப்படாது. என்னால் முடிஞ்ச புதுமைகளை கொண்டு வரேன் இந்த ஷிப்பிங்லேயே, புதுசாக திங்க் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏஎஃப்எஸ், இந்த ஏஇஓங்கிறது ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் ஃபார்வர்டிங், கஸ்டம் புரோக்கர்ஸு, அப்புறம் சிஎஃப்எஸ், இதுக்கெல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர்னு ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு தூரம் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்காவுக்கோ அல்லது கொரியாவோ இந்த மாதிரி பெரிய கண்ட்ரீஸ்க்கு ஏஇஓ ஆப்ரேட்டராக இருந்து என்னுடைய வேர்ஹவுஸில் இருந்து என்னுடைய சிஎஃப்எஸ்ல இருந்து நான் வந்து கஸ்டம் புரோக்கர் பண்ணி அனுப்பக்கூடிய கண்டெய்னரை அங்கே ஃபர்தர் செக்கிங்கே இருக்காது. இது மெயினாக வந்து செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஒரு ஏஇஓ ஸ்டேட்டஸ் வாங்கினவங்க லோட் பண்ணி அனுப்பக்கூடியதில் எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பாங்க, செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை 100% ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன யூஸு, அடுத்த கண்ட்ரிக்கு இந்த கண்டெய்னர் போகின்ற பொழுது அங்கே எந்த விதமான இன்ஸ்பெக்ஷனும் இருக்காது. இப்போ உங்களுடைய நிறுவனத்தில் எவ்வளவு பேருக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை ஸ்டேட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு கிட்டத்தட்ட 32 ஆஃபீஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். கல்கட்டா, பாம்பே, டெல்லி, ஜலந்தர் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அகமதாபாத், அப்புறம் முந்துரா எல்லா இடத்துலையுமே இருக்குது, கவரிங் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் யார் கிளைண்ட்ஸ் இருக்காங்க? மிகப்பெரிய கிளைண்ட்ஸ், லாங் டேர்ம் கிளைண்ட்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் இருக்கிறாங்க? எங்களுக்கு இப்போ இந்தியாவை பொறுத்தளவில், கெரி இந்தியாவை பொறுத்தளவில் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் தான் எங்கள் கிளைண்ட்ஸு, டாப் கிளைண்ட்ஸு, கார்பரேட் கிளைண்ட்ஸ். ஏன்னா அவங்க மாதிரி உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய சர்வீஸ் நாங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் நிறைய வால்யூம் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கியரப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டாய், நிசான் ஃபுல்லாக பண்ணுறோம், ஃபோர்டு அந்த மாதிரி இதில், அது மாதிரி சாம்சங் நம்ம தான் பண்ணுறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் ஃபுல்லாக இந்த 4G ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணோம் பாம்பேயில், கம்ப்ளீட்டாக A to Z 2 வருஷம் போயிட்டு இப்போ இன்னும் போயிட்டு இருக்குது. இது மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், அது நீங்கள் எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து விண்டு லைக் சுஸ்லான் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கமைசா பண்ணுறோம், அது ஒரு தனியாக ப்ராஜெக்ட் இம்போர்ட்ஸ் பெருசாக பண்ணுறோம். இது மாதிரி வந்து எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க. ஆல் இந்தியா லிஸ்ட் எடுத்திங்கன்னா மோர் தென் 500 கம்பெனிஸ். 33 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் நிறுவனத்தில் எந்த சூழ்நிலையாவது நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், இதிலிருந்து நம்ம வெளியே போகலாம், இல்லை இது மிக கடுமையான சவாலாக இருக்குது, இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சந்தித்த தருணங்கள் ஏதாவது இருக்கா? அது வந்து எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதாவது 6 மாதம் கழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நிறையா கம்பெனிஸ்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சு. இது என்னென்னா நைட் அண்ட் டே அலைய வேண்டியது இருக்குது, பைக் வச்சுட்டு சுற்ற வேண்டியது இருக்குது, அதுலேயும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பும்போது ஒரு பெரிய கஸ்டமரும் எனக்கு கிடைக்கல. அப்போ நாகப்பட்டினத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏடிஜே செவீர பாண்டிய நாடார் அண்ட் சன்ஸ்னு, அப்போ பெரிய ஆனியன் எக்ஸ்போர்ட்டர்ஸு. அவர் ஓனருடைய சன் வந்து என்னுடைய ஜூனியர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில். இப்போ கோயிலுக்கு போயிட்டு நாகப்பட்டினம் கோயில் போயிட்டு வரும்போது என்ன இவரை ஏன் பார்க்கக்கூடாது, நமக்கு ஒன்றும் சரியாக வரலையே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு அவர் சொன்னார் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, எனக்கு வந்து கண்டெய்னர் அப்போ நிறைய ஷட் அவுட் ஆகும், கப்பலில் இடம் இருக்காது, நீ ஷட் அவுட் இல்லாமல் எனக்கு ஏற்று கொடுப்பியா? அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணேன். அப்போ தான் ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, நமக்கும் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. இல்லை, தொடர்ந்து வெற்றியே நீங்கள் நோக்கி யாருமே பயணப்பட்டு இருக்க முடியாது. 33 ஆண்டுகளில் வெற்றியை சந்திச்சுட்டு இருக்கு. அதே நேரம் தோல்விகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கூட சூழல்லாம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து 1994 வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் ஆரம்பித்தப்போ சில பார்ட்னர்ஸ் கொண்டு வந்தேன்.
அவங்க திடீர்னு அந்த சிஎஃப்எஸ்க்கு நல்ல விலை வந்ததுனால பாம்பே குரூப்புக்கு விற்றுட்டாங்க. அப்போ எனக்கு திருப்பி வந்து எல்கேஜிக்கு போக வேண்டியதாக போச்சு. திருப்பி லேண்ட் வாங்கி திருப்பி கிரியேட் பண்ணி 2002 தான் திருப்பி ஆரம்பித்தேன் அந்த டிவிஷன். அது வந்து இப்போ பெரிய டிவிஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். பட்டு அப்போ மட்டும் சரி போயிருச்சுன்னு சொல்லி அடுத்த ஒரு 3-4 ஆண்டுகள் நான் ஒரு முயற்சி செஞ்சு இன்னொரு இடத்துல ஆரம்பித்து அதுக்கு நிறைய சந்தித்தேன். எதிர்ப்புகளை சந்தித்தேன், பிரச்சனைகளை சந்தித்தேன், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சந்தித்தேன். பட் இருந்தாலும் விடலை. நைட் அண்ட் டே. அதுதான் என்னுடைய கேள்விங்கிறது. நீங்க சந்தித்த பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் பொருளாதார பிரச்சனைகளாகட்டும் அல்லது காம்படிட்டரை சந்திக்க முடியாத ஏதாவது மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட, நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றீங்க தொடர்ந்து உழைப்பினால நேரத்தை வந்து செலவிட முடியல, வீட்டுக்கு நிச்சயமா நேரத்தை செலவிடணும், குழந்தைகளோடு செலவிடணும், அதே மாரி முழுமையான வேலை வந்து உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய சூழல். ஸோ இது ஒரு வேலை அப்படிங்கிறது பிரச்சனையாக மாறக்கூடிய தருணம், அதே நேரத்தில் பொருளாதார பிரச்சனை சந்திப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து நீங்க மாறுபட்டு அதை எப்படி சக்ஸஸாக மாறீங்க? பிரச்சனையில இருந்து சக்ஸஸாக எப்படி மாற்றினீங்க? அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு 10 வருஷம் ஃபேமிலியோட எல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால். அதோட பெரிய மென்டல் டார்ச்சர்னா எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. ஸோ ஒரு பக்கம் பிஸ்னஸை நான் பார்க்கணும், இன்னொரு பக்கம் நமக்கு குழந்தை வருமாங்கிற ஒரு பெரிய அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், வீட்டில் போனால் சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். இது சந்திக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது அந்த காலத்தில். வீட்டு பிரச்சனை தான் பெருசாக அந்த டைமில் கூட சில சமயத்தில் நினச்சேன், ஏன் நம்ம வந்து இதை விட்டுட்டு திருப்பி ப்ரொஃபஸர் ஆகலாம், அல்லது அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா ஒரு 4-5 வருஷம் குழந்தைங்கள் இல்லைன்னொன்னே இந்த பிஸ்னஸ்னால தானே இவ்வளோ தூரம் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களும் ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க, எப்படி பண்ண. ஆனால் என் ஒய்ஃப் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பல சமயங்களில் வந்து நம்ம இதே மெரினா பீச்சில் உட்காந்து அழுதுருக்கேன். எனக்கு இதே சாந்தோம் சர்ச்சுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இந்த மாதிரி என்ன முடியுமா முடியாதா எவ்வளோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப விஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து வெளிநாட்டில் ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொலம்போ சிங்கப்பூர்லாம் ஆரம்பித்தேன். பட் அங்கே இருக்கிறவங்க அவங்க சரியாக பிஹேவ் பண்ணாமல் திருடிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய அடி. அதே மாதிரி வந்து டெல்லி பாம்பேயில் நான் ஆஃபீஸ் ஆரம்பித்து அங்கே பெரிய லெவலில் என்னை ஏமாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாதுங்கிற முடிவெல்லாம் எடுத்தேன் அந்த தோல்வியினால். இப்படி நான் நிறைய தோல்விகளையும் சந்திச்சிருக்கேன். இல்லை நீங்கள் பார்க்குற இப்போ புருட்டோவுக்கும் அப்போது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளேருந்து ஒரு அசிரி மாதிரி ஒரு இன்ட்யூஷன், பரவாயில்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் போனால் எனக்கு ஓரளவு நம்ம சம்பாரிச்சிட்டோம். அப்போ திருப்பி உடனே நினைப்பேன், இவ்வளோ பேர் நம்மளை நம்பியிருக்காங்களே, இவங்களுக்காவது நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகளை அப்படி எடுத்தேன். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு போனால் அப்படி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் அடி வாங்கியிருக்கேன். உங்களை பின்பற்ற நினைக்கக்கூடியவர்கள் அல்லது தாங்கள் தொழிலதிபராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒருவருடைய வெற்றி மட்டுமே அவருக்கு உந்து சக்தியாக நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த தோல்விகள் என்கின்ற பொழுதுதான் நம்மை போன்று இவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நிச்சயமாக இதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி வரும். அதனால தான் உங்களுடைய தோல்வி அப்படிங்கிறத பற்றி கேட்கக்கூடிய சூழல் இருக்குது. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில கூட பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சில விஷயங்கள் எங்களுக்கு தோல்விகள் வருது, வராமல் இல்லை. அதாவது இப்போ முடிஞ்சிடும்னு நினைப்போம், அது முடியாது, அது ஒரு வருஷம் இழுத்துக்கிட்டு போகும். அப்போ வந்து மனசில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இவ்வளோ தூரம் வளர்ந்தும் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சும் நம்மளால் அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். இளைஞர்களுக்கெல்லாம் என்னதுன்னா அந்த மாதிரி நம்மளை பின்பற்றணும்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்டேஜில் நிச்சயமாக நம்ம தோல்வி அடையாமல் பெரிய வெற்றியை சாதிக்கவே முடியாதுங்க. அது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். விவேகானந்தர் சொல்லுவார்ல, தோல்விகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறவன் தான் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் விவேகானந்தர். ஏன் சொல்றாருன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும். மெச்சூரிட்டி மட்டும் இல்லை, அந்த தோல்வி தான் 3 மடங்கு வெற்றிக்கு உங்களை ஊக்குவிக்கும்.
அப்போது நீங்கள் சந்தித்ததில் மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது எதை சொல்லுவீங்க? நான் சொன்னது மாதிரி 94ல் என்னுடைய அவ்வளோ பெரிய யூனிட்டுக்காக நான் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு என்கிட்ட பணம் இல்லாதனால பார்ட்னர்ஸை சேர்த்து பார்ட்னர்ஸ் முடிவு பண்ணி விற்கணும்னு சொன்னப்போ என்னால் அது வாங்க முடியல. அது ஒரு பெரிய தோல்வி. ஏன்னா அது வாங்கியிருந்தேன்னா இது மாதிரி இன்னொரு மடங்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த டைமில். ஏன்னா அதை கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி ஒரு யூனிட்டை நான் ரீஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு 4 வருஷம் ஆச்சு. ஸோ நிச்சயமாக அந்த 4 வருஷம் என்னுடைய growth போச்சு. அப்புறம் திருப்பி யோசித்தேன், ஏன் நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள், கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி அது மாதிரி 7 பெரிய ஸ்டேஷன்ஸை இந்தியாவில் வச்சுருக்கோம். இதே மாதிரி எதை இழந்தனோ இன்றைக்கி அதே மாதிரி 7 ஸ்டேஷன்ஸ் நமக்கு இந்தியாவில் இருக்குது. இங்கே தமிழகத்திலிருந்து உலகளவில் கோலோச்சு கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் இப்போ தமிழ் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்லே படித்து வளரும்போது பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்திய அளவில் இருக்கக்கூடியது இருக்குது, உலக அளவில் போகும்பொழுது மொழி ஒரு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறத பற்றி. மொழி நிச்சயமாக ஒரு பிரச்சனைங்க. என்னங்க, இப்போ நானே தேவகோட்டையில் படித்து நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பசங்கிட்ட சொல்ல, நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th 11th வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். எனக்கு இங்கிலீஷே வராது. இன்றைக்கி மொழிங்கிறது ரொம்ப முக்கியங்க. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க இன்டர்நேஷ்னலாக போகணுன்னா இங்கிலீஷ் நல்லபடியாக பேசணும். 2வது நம்முடைய இந்திய மொழியான ஹிந்தி நல்லா தெரியணும். இப்போல்லாம் நான் நார்த்துக்கு போயிட்டு நாங்கள் ஹிந்தி கற்றுக்காதனால நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலை. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அதனால என்னாச்சு, அதனால் இன்றைக்கி நான் பாம்பேலேயோ டெல்லியிலையோ பெரிய லெவலில் பண்ணணுன்னா நிறைய பேர் இன்னும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜ் மிக்க. அது இல்லாமல் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படி ஏதாவது ஒன்றா அல்லது ஆங்கிலம்? ஏதாவது ஒன்று. அதாவது ஆங்கிலம் ஒன்றுங்க. இப்போது உலகத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஆப்பிரிக்கா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சைனா 20 வருஷம் கொடிக்கட்டு பறந்தாங்க, இப்போ குரோத்து கம்மியாகுது. இப்போ எல்லாரும் இந்தியாவை பார்க்குறாங்க. இன்னொரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் அமெரிக்காவை பார்ப்பாங்க அல்லது ஆப்பிரிக்காவை பார்ப்பாங்க. ஏன்னா குரோத்துக்கு கேப் இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்பானிஷ்னு ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் போது நாட் ஒன்லி யூரோப்பில் மட்டும் இல்லை, என்டையர் சவுத் அமெரிக்காவை நீங்கள் அந்த லாங்குவேஜ் வச்சு மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பிரேசிலில் போய் நீங்கள் இங்கிலீஷ் பேசினா கூட பேச முடியாது. தெரியுமா? தெரியாது. அர்ஜென்டினா ஜப்பான்ல கூட ஜப்பான் மொழி மட்டும்தான் தெரியாது, ஆங்கிலம் அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை. அதனால் இப்போ ஸ்லோவாக எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லோவாக நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவை பார்த்ததுக்கு இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. டாக்ஸி டிரைவர் கூட மினிமம் இங்கிலீஷ் பேசுகிறான். ஏன்னா அவங்க ஏதோ கோர்ஸ்லாம் வச்சு கற்றுக்க சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்டர்நேஷ்னலாக பெரிய லெவலில் வளரணும்னா லாங்குவேஜுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மீடியம். அந்த மீடியம் இல்லைன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கரெக்டாக பரிமாற முடியாது. என்னையை பொறுத்தளவில் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது நமக்கு ஒரு பெரிய அடிஷ்னல் பலம். நான் தான் சொல்கிறேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏன் ஃபெயிலியர் ஆனேன் டெல்லி பாம்பேயில், எனக்கு சரியாக லாங்குவேஜ் தெரியல. அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய தோல்விங்கிறது மொழி புலமை இல்லை. அப்போ ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு புரியல. இப்போ நம்மளை வச்சுக்கிட்டே இன்னொருத்தட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கனால கண்டுபிடிக்க முடியல. பட் நமக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறான், உடனே புரிஞ்சுக்கல. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சாதாரண குக்கிராமத்தில் தேவக்கோட்டை என்கின்ற ஒரு கிராமத்திலேயே குடும்பத்தில் பிறந்து கடல் வணிகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய நீங்கள், தொழில் துறையில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த மட்டும் நம்ம கிராமங்கள்ல இருந்தும் சிறிய ஊர்களில் இருந்தும் நகரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு எதையும் ஆரம்பித்தா சீக்கிரம் முன்னேறணும், சீக்கிரம் பணம் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அமைவது இல்லை பிஸ்னஸ்க்கு ரொம்ப பொறுமை வேணும். எதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்போதுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மன உறுதியோடு இருக்கணும். அதாவது சொன்னது போல் தோல்விகள் வரத்தான் செய்யும். அந்த தோல்விகளை மனதுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு வரணும். நம்ம ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதில் பிரச்சனை வருது, அதை மூடிட்டு இன்னொன்று ஆரம்பிக்கிறது, அதை மூடிட்டு இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அவர்கள் பேக்ரவுண்ட் இருக்கோ இல்லையோ ஒரு காரியத்தை எடுத்து விட்டால் அதை திறம்பட முடிக்கணும். அதை விட முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, நியாயமாக தொழில் பண்ணுங்க. இப்போ நான் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலில் இப்போது நிறைய பேர்
ஆரம்பித்து சீக்கிரம் பணம் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேரை ஏமாத்துறாங்க. கிரெடிட் வைக்கிறது, அந்த கிரெடிட் வச்சுட்டு பணம் கொடுக்காம போகிறது, இந்த மாதிரி பேங்க்குக்கு பிரச்சனை பண்ணுறது. எங்களை பொறுத்தளவு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் தெளிவான தொழிலை தான் செய்வோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுவோம். அதில் வரக்கூடிய இன்னல்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு அது உதவியாக இருக்கும் நம்ம பண்ணுற தொழில், அது எப்போதும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். காரணம் என்ன, நான் எல்லா நாடுக்கும் போயிருக்கேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் எல்லாத்துலேயுமே, வாய்ப்புகள் எந்த நாட்டிலையுமே கிடையாது. இப்போ நீங்கள் யூரோப்லேயோ அல்லது சைனாவிலேயோ ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு 1000 விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நாளைக்கு ஒரு ஷாப் வைக்கணும், ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட நெக்ஸ்ட் மினிட் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த ஃப்ரீடம் உண்மையிலே நம்மலாம் கொடுத்து வச்சவங்க இந்த நாடு கொடுத்துருக்கு நமக்கு. அதனால தான் மேபி இந்தியா இன்றைக்கி நல்ல வேகமான வளர்ச்சியில், இவ்வளோ மக்கள் தொகை இருந்து, இவ்வளோ லாங்குவேஜஸ் இருந்து, பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருமுகப்பட்டு இப்போ வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம். ஸோ இளைஞர்கள் இந்த ஃப்ரீடத்தை நல்ல வாய்ப்புகளாக மாற்றி வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் திறம்பட சந்தித்து, ஃபெயிலியர் இஸ் சக்ஸஸ், ஃபெயிலியர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு எதில் ஈடுபடுறீங்களோ, அதாவது சொல்லுவாங்க இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இம்பாசிபிள் அண்ட் பாசிபிள், இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிட்டர்மினேஷன். ஒருத்தருக்கு டிட்டர்மினேஷன் இருந்தால் இம்பாசிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ணிடலாம், பாசிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ணலாம். இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வார்த்தை இந்த டிட்டர்மினேஷன். ஸோ இளைஞர்கள் நல்ல டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். ரெண்டாவது டிசிப்ளின் வேணும். இன்றைக்கி கார்ப்பரேட் டிசிப்ளின், ஃபைனான்ஷியல் டிசிப்ளின், எல்லா டிசிப்ளினும் வேணும். அது மட்டும் இல்லாமல் பெர்சிவரன்ஸ் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான வார்த்தை, அதாவது விடாமுயற்சி, தமிழில் சொல்கிற மாதிரி விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தொழிலில் தோத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தொழில் ஆரம்பிப்போம், ட்ரை பண்ணுவோம், நத்திங் ராங். நாளை நீங்கள் சூஸ் பண்ணிங்களா தான் 2ல் வெற்றி அடைவீங்க. அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முயன்று கொண்டிருங்கள், தயக்கம் காட்ட வேண்டாம். நீங்கள் நல்லது செய்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்னென்னா, யாராவது எப்படியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை கடைசி நேரத்தில் தூக்கி விட்டுருவாங்க. அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி. இவ்வளவு நேரம் தொழில்துறையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளையும் சாதித்த வெற்றிகளையும் பல்வேறு கோணங்களில் வெளிப்படையாக எடுத்துக் கூறியமைக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் கேப்டன் டிவிக்கும், அனைத்து நேயர்களுக்கும், இதை கேட்கப் போகும் இளைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றி.